விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் காவேரி கிட்ட விஜய் இருந்துக்கிட்டு, காவேரி நீ இங்கேயே உட்காரு, நான் உள்ள போயிட்டு வக்கீல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. விஜய் வந்து வக்கீல் கிட்ட, சார் டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சா, நான் வேணா காவேரியை வர சொல்லவா, சைனை வந்து போட சொல்லவா, சார் நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், காவேரிக்கு வந்து எந்த ஒரு உண்மையும் தெரியாது, நீங்களும் வந்து இதுவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அவன் நினைச்சிட்டு இருக்கா நான் டிவோர்ஸ்க்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் வந்து சைன் போட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா, ஈக்குவல் ஷேருங்கிறது தெரியாது, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் சார் எனக்காக நீங்க இது ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. சரிங்க விஜய், நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா நானும் இதுவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு காவேரியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவேரியும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வக்கீல் வந்துட்டு சைன் போட சொல்றாங்க. வெண்ணிலாவுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. மனசுக்குள்ளேயே இவர் என்னடா இது நம்ம கிட்ட பாசமாவும் பேசுறாரு, அதே மாதிரி டைவர்ஸ்க்கு வந்து அப்ளையும் பண்ணியிருக்கிறாரு, இவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வக்கீல் வந்து விஜய் கிட்ட, சார் மியூச்சுவல் டைவர்ஸ்லாம் இருக்கு, நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா உடனடியா உங்களுக்கு டைவர்ஸ் வந்து கிடைச்சிரும், நீங்களும் வந்து உங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேணும்னே சொல்லுவாங்க. காவேரியும் வந்து என்ன பண்றதுனே தெரியாம சைன் போட்டுருவாங்க. இதனால என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.